இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா மகா அம்மா ஸ்ரீ மகா மகா என்னாச்சு மகா? நான் போன்ல பேசினப்போ உன் குரல் ஏன் அப்படி இருந்துச்சு? நேர்ல பாக்கும்போது கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏதோ சரியில்லை. ஏன் இப்படி இருக்க மகா? திவ்யாக்கா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேக்குறாங்களா? சொல்லு மகா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்படியா? உன் வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. ஆமா, திடீர்னு வந்திருக்க, என்னம்மா விஷயம்? ஆமா பாட்டி, ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம் ஸ்ரீ? மகாவோட வளையல் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னு அக்காக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் அக்கா கோவமா இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத மகா. எவ்வளவு பெரிய விஷயம், அதை அப்படியே விட்டுற முடியுமா? திரு சொல்லிருப்பாமா. அதான் ஸ்ரீ உடனே கிளம்பி வந்துட்டா. அவளுக்கும் உன் மேல பாசம் இருக்குல்ல. திருவுக்கு தெரியுமா? எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? அதுமா, காலையில காவேரியோட வளையல் காணாம போயிடுச்சு. அந்த வளையல மகாதான் எடுத்துட்டான்னு சந்தேகப்பட்டு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா. பாட்டி, கண்டிப்பா இங்க என்னமோ நடந்திருக்கு. தயவு செஞ்சு மறைக்காதீங்க. தாத்தா என்கிட்ட எதையோ சொல்ல வந்தாரு. அது மட்டும் இல்ல, மகாவும் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா. நான் இங்க வந்ததுக்கு வேற காரணம் இருக்கு. ஆனா மகாவும் தாத்தாவும் சொன்னது வேற விஷயம் மாதிரி தோணுது. மகா போன்ல பேசும்போது சரியா பேசவே இல்ல. அப்பவே இவ ஏன் இப்படி பேசுறான்னு நான் யோசிச்சேன். இப்ப இங்க வந்து பார்த்தா அவ முகம் அழுத மாதிரி இருக்கு. எதையும் என்கிட்ட மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏங்க, இதெல்லாம் தேவையா? அமைதியா இருங்கன்னு சொன்னா எங்க கேக்குறீங்க? இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. காலையில நடந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பா போயிடுச்சு. அப்படி என்ன தாத்தா நடந்துச்சு? காலையில வளையல காணுங்கிற கோவத்துல உன் சித்தப்பா அப்படி பண்ணிட்டாரு. ஆனா அது நடந்தப்பவே திரு வந்து மாப்பிள்ள பண்ணது தப்பு, மகா அப்படிப்பட்டவ இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டான். அப்பவே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா பாட்டி? நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா நீங்க என்னடா சாதாரணமா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ மகாவோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா இது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு புரியும். ஐயோ, நம்ம இப்படி வந்து வேலை செய்யறதுனால, நமக்கு யாரும் இல்லாம இருக்கிறதுனால இப்படி பண்ணாத தப்புக்கு பழி போடுறாங்களே. நம்ம கிட்டயும் காசு பணம் இருந்தா இப்படி சொல்லுவாங்களான்னு யோசிச்சிருக்க மாட்டான். உள்ளுக்குள்ள அவ எவ்வளவு அழுதுருப்பா. எப்படி உங்களுக்கு மகாமால இப்படி அபாண்டமா பழி போட முடிஞ்சது? உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணும், உங்களெல்லாம் சித்தப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மகாவன் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அவள தப்பு சொன்னா அது என்னையே சொல்ற மாதிரிதான். நான் தெரியாம தான் கேக்குறேன். தப்பு பண்றவங்க யாரு, பண்ணாதவங்க யாருன்னு ஒருத்தவங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? எங்க மகவ நேருக்கு நேர பார்த்து சொல்லுங்க.
எப்படி உங்களால இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்ல? அக்கா ப்ளீஸ், காலையிலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இத பத்தி பேச வேண்டாம், விட்டுருங்க. நீ வாய் மூடு, பேசாத. உன்னை திருடன்னு பட்டம் கிட்டே அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த நிமிஷம் நீ எப்படி கூனி குறுகி இருப்பன்னு எனக்கு தெரியும் மகா. இங்க பாருங்க, மகா இங்க வேலை செய்ய வரல. அவ அம்பிகாத்தையே பாத்துக்க தான் வந்திருக்கா. அதனால அவகிட்ட காசு பணம் இல்லன்னு அவ மேல அபடமா பழி போடுறீங்கல்ல? இது என்ன மாதிரியான மனநிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. இது யோசிக்கிறதுலாம் அசிங்கம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுமானே எனக்கு தெரியல. திவ்யா, நான் வேணும்னே அப்படி சொல்லல. வளையல காணோன்னு அவ பேக்ல செக் பண்ணும்போது அவ பேக்ல தான் வளையல் இருந்துச்சு. அதை எல்லாருமே பார்த்தாங்க. அந்த சூழ்நிலையில அப்படிதான் யோசிக்க வேண்டியது இருக்கும். நான் மட்டும் இல்ல, வேற யார் அந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும் நான் என்ன நினைச்சனோ அதைத்தான் அவங்களும் நினைச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வலையில அவ பேக்ல எப்படி போச்சுன்னு கூட யாருக்கும் தெரியல. திரு சொன்னதுனாலையும் நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை நான் பெருசு பண்ணல. வளையல் கிடைச்சிருச்சு, நான் அதை பத்தி பேசாம விட்டுட்டேன். ஓ, புரிஞ்சு போச்சு. அப்போ இப்பவும் மகாதான் திருடின்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? இப்ப நீங்க சொல்றதை வச்சு பாக்கும்போது எனக்கு இப்ப வேற ஏதோ தோணுது. இப்ப நான் ஒரு விஷயம் கேக்குறேன். அந்த வலையில வேற யாரோ தான் வேணும்னே அவ மேல பழி போடுறதுக்காக அவ பேக்ல அவளுக்கு தெரியாம கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்காங்க. அம்மா ஸ்ரீ, வேண்டாம்மா. இத பத்தி பேசினா இது இப்ப முடியாது. திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை கிளற வேண்டாம், விட்டுறலாம். அதான் சொல்றேனே, காலையிலேயே திரு மாப்பிள்ளை கிட்ட நிறைய பேசிட்டான். இனி இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம்மா. மகா இந்த வீட்டு பொண்ணு. இனிமே யாரும் எதுவும் அவளை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேமா. தாத்தா, நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. மகா காசு பணம் எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. உண்மையை சொல்ல போனா அவளோட வலையில தான் அவ திருடன் கிட்ட பறி கொடுத்துட்டு நிக்கிறா.